அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வேஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களை விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் திருப்பாவை 25வது பாசுரம் என்ன என்பது பார்த்து அதற்கான விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட அந்த கிருஷ்ணன்கிட்டயே நான் பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆண்டாள் நாச்சியார் அருளிய பாசுரங்கள் அனைத்துமே கிருஷ்ணனுடைய பராக்கிரமங்கள் மற்றும் பக்தியை சொல்லிக்கிட்டு வருது. பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்றது கடந்த பாசுரங்கள்லாம் நம்ம பார்த்தோம். சரணாகதி அடைந்து விட வேண்டும், அப்போதுதான் பகவானுடைய கருணை நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடந்த பாசுரத்தில் கூட நிச்சலனமாக பகவான்கிட்ட இருந்து நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா பகவானுக்கு தெரியும், ஒரு தாய்க்கு தெரியும் இல்லையா பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுமோ, அதுபோல் பகவான் கிருஷ்ணர் நமக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு தருவார் அப்படின்றத பார்த்தோம். இந்த பாசுரத்துலேயும் பார்த்திங்கன்னா அவரை பற்றிய பெருமைகள் பாடி அவர் எங்கிருந்து வந்தார், எப்படி வளர்ந்தார் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாடல் என்ன அப்படின்றத முதல்ல படிச்சிடலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலை ஆரம்பிக்கும் போதே ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டாள் நாச்சியார் நினச்சிருந்தாங்கன்னா யார் அப்படின்னு அங்கே பெயரை குறிப்பிட்டு இருக்கலாம். தேவகி புத்திரனாக பிறந்து யசோதையின் புத்திரனாக வளர்ந்தார் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம், பெயர் சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலை. அவங்க எப்படி மாறிட்டாங்க ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்து வளர்ந்திருந்தால் கூட முழுக்க முழுக்க கண்ணனையே நினச்சிக்கிட்டு இருந்த காரணத்தினால கோகுலத்திலேயே அவங்க பிறந்தது மாதிரியும், அதுவும் கிருஷ்ணன் பிறந்த நேரத்திலேயே பிறந்துட்ட மாதிரியும் தன்னை கற்பனை செய்துட்ட மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா தேவகி வயிற்றில் பிறந்து யசோதைகிட்ட வளர்றான்னு தெரிஞ்சால் கம்சன் தேடி வந்து அழிச்சிடுவானே கிருஷ்ணரை அப்படின்னு கருத்தில் கொண்டு அந்த சூழ்நிலைக்கே மாறிடுறாங்க. அதனால தான் பெயர் எடுக்கலை. ஒருத்தி மகனாய் பிறந்து கம்சன் சிறையிலே வைத்திருந்த பொழுது வசுதேவரின் மனைவியான தேவகிக்கு மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்றாங்க. ஒரே இரவு, அதே இரவில் வந்து இன்னொருத்தி மகனாக ஒளித்து வளர்க்கப்பட்டார் கிருஷ்ணன் அப்படின்றது. யார்? நந்தகோபருடைய மனைவியான யசோதையிடம் வளர்க்கப்பட்டார், அதுவும் ஒளித்து வளர்க்கப்பட்டார் அப்படின்னு இங்கே ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகின்றார். பொதுவாகவே ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா பிறர்கிட்ட வளர கொடுக்கறதுக்கு சில காலமாவது, அதாவது குழந்தை தன் தாயிடம் தாய்ப்பால் குடிக்கணும், அதற்கு பிறகு தான் ஒரு காலகட்டத்தில் தத்து கொடுக்கணுன்னா கூட அப்படி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அதே இரவில் ஒருத்திக்கிட்ட மகனாய் ஒளிர்த்து வளரப்பட்டார் கிருஷ்ண பகவான். அவர் ஆட்சி புரிந்திருக்க வேண்டும், அவர் பிறந்ததை ஊர் உலகமே கொண்டாடி இருக்க வேண்டும், அவருக்கு ஒரு ராஜவம்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுகங்களும் கிடைச்சிருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, அவர் ஒளித்து வளரப்பட்டார். அவருக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்கல. கிருஷ்ணன் எல்லாருக்கும் தெரிஞ்சு வளர்க்கப்பட்டால் கம்சன் அழித்து விடுவானே, ஒளித்து ஒளித்து வளர்க்கப்பட்டார். அதனால் அவருக்கு குழந்தை பருவத்தில் கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்கல. வளர்ந்த பின்பும் கூட ஒரு தேரோட்டியாக இருந்தார். அதை பார்க்கும் பொழுது அவர் பிறருக்காகவே வாழ்ந்தார் அப்படின்றது தெரியும். எல்லாமே சகலமும் கிருஷ்ணன் தான், ஆனால் அவர் பிறருக்காகவே வாழ்ந்தார், தனக்காக எதுவுமே செய்து கொள்ளவில்லை, அவருக்கு அமையவில்லைன்றது நமக்கு இங்கே ஒன்று ஆண்டாள் நாச்சியார் மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார். ஒளித்து வளர்க்கப்பட்டார் அப்படின்னு. அடுத்த வரிகளில் சொல்கிறாங்க, தருக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம்
பறை தருதி ஆகில். கெட்டவனான துஷ்டனான அசுரனான கம்சனுக்கு அவனுடைய வயிற்றில் நீ எப்போவுமே நெருப்பை மூட்டிக்கொண்டே இருக்கின்றார். எப்படி மூட்டிக்கின்றார்? இவர் போய் என்ன தீக்குச்சி வச்சு நெருப்பை மூட்டிக்கொண்டே இருக்கின்றாரா? கிடையாது. கம்சன் கிருஷ்ணன் உயிரோடு இருக்காரு, வளர்க்கப்படுகின்றார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே பல அசுரர்களை அனுப்பி அழிக்க பார்த்தான். ஆனால் கிருஷ்ண பகவான் சிலரை ஆட்கொண்டார், சிலரை அழித்து விட்டார். இதுவே இந்த கம்சனுடைய வயிற்றில் புளியை கரைக்குது அப்படிம்பாங்களா. புளியை கரைச்சி அவனுக்கு ஒரு விதமான சூடு இருந்துக்கிட்டே இருக்கு வயிற்றுல. எப்போ கிருஷ்ணன் தன்னை அழித்து விடுவானோ என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் அப்படின்றது தான் இங்கே குறிப்பிடுகின்றார் ஆண்டாள் நாச்சியார். அடுத்தது சொல்கிறாங்க அவங்க, சிலருக்கு கிருஷ்ணனை நினைத்தாலே வயிறு மனசெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கிறது. அதே கிருஷ்ணன் சிலர் நினைக்கும் பொழுது நெருப்பாக இருக்கின்றார். யாருக்கு? எதிரிகளுக்கு நெருப்பாக இருக்கின்றார். நெருப்பை போன்றவர் அப்படின்றதெல்லாம் இங்கே குறிப்பிடுறாங்க. அதைத்தான் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அப்படின்றாங்க. நெருப்பாக, எதிரிகளுக்கு நெருப்பாக இருக்கின்ற நெடுமாலே. நெடுந்தூரம் அப்படின்னா ரொம்ப தூரம். நெடுன்னு வளர்ந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாங்கன்னு. நெடுமாலே அப்படின்னா இந்த உலகத்திலேயே மிகவும் பெரியவனான பகவானே கிருஷ்ணனே அப்படின்னு அர்த்தம் கொள்வதாக இங்கே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு பாடலில் சொல்லியிருக்காங்க. அடுத்த வரிகள் படிக்கலாம். அர்த்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நெடுமாலே அப்படின்னு பாடிட்டு சொல்கிறாங்க, உன்னை நாங்கள் அர்ச்சித்து பாட வந்திருக்கோம். அர்ச்சித்து அப்படின்னா அர்ச்சனையை எப்படி பண்ணுவாங்க? ராகத்தோடு தான் பகவான் நாமங்களை சொல்லி பாடிக்கிட்டு வருவாங்க. அர்த்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் அப்படின்றாங்க. எதற்காக அர்ச்சனை செய்கிறோம்? பாடுறோம், துதிக்கிறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டால், உன்னுடைய கடைக்கண் பார்வை எங்களுக்கு கிடைக்கணும். நாங்கள் உன்னை பார்க்குறதுக்காக தான் நிற்கிறோம், வேறு எதுவுமே வேண்டதில்லை. உன் பாதங்களை சரணடைய நிற்கிறோம். அதனால் நாங்கள் நினைக்கின்றவற்றை நீ செய்து கொடுக்கணும். அதாவது நாங்கள் உனக்கு கைங்கரியம் பண்ண வந்திருக்கோம். அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு நீ எங்களுக்கு நாங்கள் நினைக்கிறத செய்து தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாட அப்படின்றாங்க. திருத்தக்க செல்வம், திரு அப்படின்ற சொல்லே யாரை குறிப்பிடுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை குறிப்பிடுகின்றது. அந்த மகாலட்சுமி தாயார் எப்படி சேவை செய்கிறாங்க கிருஷ்ணனுக்கு, பெருமாளுக்கு? பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய பாதங்களை பிடித்தவாறு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நாங்களும் சேவை செய்ய விரும்புகிறோம். அந்த மகாலட்சுமி தாயாரை நீ எவ்வளோ உயர்ந்த இடத்துல வச்சுருக்க. இந்த உலகத்துக்கே செல்வத்தை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுத்துருக்க. அந்த புகழையெல்லாம் நாங்கள் பாட வந்திருக்கோம். நீ எழுந்திருச்சு எங்களுக்கு கொஞ்சம் அருள் கொடுப்பாயாக அப்படின்னு பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மிகவும் எளிய பொருள்களை நமக்கு தந்து பகவானுடைய அத்தனை பெருமைகளையும் சொல்லியிருக்காங்க. அதாவது மகாலட்சுமி தாயாருக்கே இந்த உலகத்துக்கு செல்வம் அளிக்கின்ற வகையில் ஒரு பெருமையை கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாலட்சுமி தாய் ஒரு கணவருக்கு எப்படி சேவை செய்யணும் அப்படின்றதையும் இங்கே மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. எப்படி மகாலட்சுமி தாயார் பெருமாளுடைய காலை அமுக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியே காட்சி அளிக்கின்றார். சிலையாகட்டும் படமாகட்டும் அதில் பார்த்துருப்பீங்க. அப்போது கணவனை துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், சேவை செய்ய வேண்டும், அவருக்கு தக்கவாறு நாம் மாற வேண்டும், அவரும் நமக்கு தகுந்தமாறு கிருஷ்ண பகவான் போல மாற வேண்டும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அது இங்கே சொல்லிக்கிறேன். இது கணவன் மனைவி பெருமையை சொல்வதாக கூட நம்ம எடுத்துக்கலாம். கிருஷ்ணர் எப்படி இருக்கிறாராம்? மகாலட்சுமி தாயாருக்கு மிகுந்த பெருமையை கொடுத்திருக்கின்றார். அந்த பெருமையை உணர்ந்து புரிந்து கொண்டு மகாலட்சுமி தாயாரும் சேவகம் செய்கிறாங்களாம். அந்த சேவகத்தை நாங்களும் செய்யணும் அப்படின்னு இங்கே கேட்பதாக பாடல் இருக்குது. சரி, இந்த பாடல் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் நீங்கள் பகிரணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பெல் ஐகான் பட்டனில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் எல்லா பதிவுகளும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோடு பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்தில் இருக்கா அப்படின்னு. இது நானும் என் கணவரும் இணைந்து நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப். இது தவிர பார்த்திங்கன்னா viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போய்ட்டு www.viha.online அப்படின்னு ஸ்பெல்லிங் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதற்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணுன்னா கூட நம்ம விஹா கடைக்கு வரலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப்பை நான் நடத்திக்கிட்டு வர்றேன். அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து வரலாம். அது தவிர எங்களுடைய விஹா கடைக்கான கூகுள் ரூட் மேப் லிங்க் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். அந்த கூகுள் ரூட் மேப்பை நீங்கள் பின்பற்றிக்கிட்டு எங்களுடைய விஹா கடைக்கு வந்து சேரலாம். அப்படி இல்லைன்னா கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களை கைடு பண்ணிக்கிட்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். எங்கள் விஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடினீங்கன்னா கட்டாயம் இருக்காது. அப்படி நடத்துனாங்கன்னா யாராவது அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படி யாருமே நடத்தலை, அது டூப்ளிகேட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ வேறு எந்த கடைகள்லையும் கிடைக்காது. அப்படி இருந்ததுன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. என்னுடைய விஹா ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி கொடுத்தாங்கன்னா அது எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போய் எந்த மாதிரி மாற்றி உங்ககிட்ட விற்பனை கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. இது போன்ற டூப்ளிகேட்டெல்லாம் தடுக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்களுடைய சிஸ்டம்லேயோ இல்லை உங்களுடைய ஃபோன்லேயோ டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டாம். நான் என்ன மாதிரி பொருள்கள் விற்கிறேன், தினமும் ஏதாவது புதுசாக பொருள்கள் கொடுக்குறேன்னா இல்லை பொருள்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணதுலேயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.